இன்று நம் தாய் திரு அவை அன்னை மரியாவின் பிறப்பு பெருவிழாவினை பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கின்றது. நமது பிறப்பு நம் குடும்பத்தாருக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கும். ஆனால் நம் தாய் மரியாவின் பிறப்பு இந்த அகில உலகத்திற்கே எல்லையில்லா ஆனந்தத்தையும் அளவு கடந்த மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது. ஏனென்றால் நம்முடைய மீட்பு அன்னை மரியாவின் பிறப்பை சார்ந்துதான் அமைந்திருக்கின்றது. பிறப்பிலிருந்தே இறைவனின் அருளால் நிரம்ப பெற்ற மரியாளின் புனிதத்தின் வழியாகத்தான் நம் மீட்பர் இயேசு பிறக்கின்றார். அவர் வழியாகவே நமக்கு பாவங்களிலிருந்து சாவினின்று விடுதலையும் மீட்பும் கிடைக்கின்றன. இந்த உலகத்தையும் உயிர்களையும் படைத்த இறைவனுக்கு உடலையும் உயிரையும் கொடுக்கின்றாள் நம் தாய் அன்னை மரியா. ஆண்டவர் இயேசுவை கருவில் சுமக்கும் முன் தன்னுடைய இருதயத்தில் சுமந்தவள் அன்னை மரியா. இறை திட்டத்திற்கு ஆம் என தன்னையே அர்ப்பணித்ததன் வழியாக ஆண்டவர் இயேசுவை குழந்தை பருவத்தில் வழி நடத்தியவர் என்று நம் தாயாம் திரு அவையை வழிநடத்தி வருகின்றார். ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கும் அவருடைய வாழ்வு நம்மில் இணைந்திருப்பதற்கான முதல் முக்கிய காரணம் அன்னை மரியா. நாம் பிறப்பால் எங்கிருந்து வந்தோம் என்பது முக்கியமல்ல, மாறாக எந்த நோக்கத்திற்காக இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதும் அந்த திட்டத்தை உணர்ந்து நாம் எடுக்கும் முயற்சிகளும் தான் முக்கியம். அதை முழுமையாக செய்து நமக்கு முன்னுதாரணமாக திகழ்பவர் அன்னை மரியா. இந்த தாயை போற்றி கொண்டாடும் நாம் அவரை போல பிறருக்கு ஆறுதலாகவும் முன்மாதிரியாகவும் இருந்து பிறரை வழி நடத்துவோம். இந்த ஆசீர்வாதமான நாளிலே அன்னையின் பரிந்துரையை நாடி அன்னையின் திருத்தலத்திற்கு செல்லும் அனைத்து பக்தர்களையும் நம் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.